முஸ்லீம்கள் நடத்துகிற பள்ளிக்கூடம், அது மாதிரி முஸ்லீம் இல்லாதவர் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடம்னு இருக்குது. பெரும்பாலான பள்ளிக்கூடங்கள் வந்து கிறிஸ்தவர்களாலேயும் சங் பரிவார கும்பல்களாலேயும் நடத்தப்படுது, தனியார் பள்ளிக்கூடங்கள். சில பேர் எதுவும் இல்லாமல் என்ன செய்வாங்க, மதம்லாம் இல்லாமல் ஒரு வியாபார ரீதியாக அப்படியும் பண்ணுவாங்க. அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து என்ன செய்ய, நம்ம பள்ளிக்கூடத்தை பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கூடத்துடைய நோக்கம் என்ன, உலக கல்வி படிக்கிறது தான். அதில் வந்து நம்ம முஸ்லீம் நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் நம்ம படித்தால் நம்ம வந்து இஸ்லாமிய மார்க்கத்தையும் தெரிஞ்சுக்கிடுவாங்க, தொழுகையை ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம முஸ்லீம் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்களை சேர்த்து விட்றோம். அவங்க வந்து நல்ல தரமான கல்வி இருக்குன்னு என்ன செய்ய, நம்ம அது பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்களுக்கு வந்து அதெல்லாம் நம்ம புரிய வைக்கணும். சின்ன பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், அங்கே போய் பல துவாக்களை கற்று தருவாங்க. அந்த துவாக்கள் குரானில் இருக்காது, ஹதீஸில் இருக்காது. வேறு ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் படிக்கிறத விட, சங் பரிவார்கள் நடத்தப்படக்கூடிய பள்ளிக்கூடத்தில் படிக்கிறத விட, முஸ்லீம் நடத்துகிற ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒருத்தன் போய் படிக்கிறதுனால அது அவனுக்கு நல்லது தான். அதே நேரத்தில் அங்கே வந்து என்ன செய்கிறாங்க, குரான் ஹதீஸில் இல்லாத துவாக்களை எல்லாம் சொல்லித்தர்றாங்க. இதெல்லாம் இஸ்லாத்தில் இல்லை, இதெல்லாம் நீ இப்போ படிக்க வேண்டியது. இப்போ தௌஹீத் பள்ளிக்கூடம் ஒன்று இல்லை. தௌஹீத் பள்ளிக்கூடங்கள் அப்படி உருவாக்குனாங்கன்னா என்ன செய்யலாம், நம்ம அங்கே போய் சேருங்கன்னு சொல்லலாம். அப்படி இல்லை நேரத்தில் நம்ம 2 வழிமுறை இருக்குது. ஒன்று, அங்கே பள்ளிக்கூடத்தில் ஒரு செய்தி சொல்லி தருவாங்க. இந்துக்கள் நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் படித்தாலும் என்ன செய்வாங்க, ஏதாவது ஒன்று சொல்லி தரந்து செய்வாங்க. அது நண்பர்களால் அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை படிக்கத்தான் செய்வான். நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் காலம் முழுக்க. இது அவன் பள்ளிக்கூடத்துலேருந்து வெளியே வர்ற வரைக்கும் இதெல்லாம் குரானில் இல்லை, இதெல்லாம் ஹதீஸில் இல்லை, பள்ளிக்கூடத்தில் சொல்லி தர்றாங்க, ஆனால் இதெல்லாம் நம்ம ஓத வேண்டிய தேவையில்லை அப்படின்னு என்ன செய்யணும், இதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே வரணும். அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, கூடுதலாக அதாவது இஸ்லாத்துடைய அடிப்படையை தகர்க்கிற மாதிரி ஏதாவது காரியங்கள் செஞ்சாங்கன்னு வைங்க, அதுக்கு நம்ம கட்டுப்படக்கூடாது. பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டோம் டான்ஸ் ஆட சொல்கிறாங்க, பள்ளிக்கூடத்தில் நம்ம வந்து சேர்த்து விட்டோம் மூழ்கு ஓத சொல்கிறாங்க, அப்படின்ற சிற்கு வைக்கிற மாதிரி பிதஅத்துகளை நம்மளே செய்கிற மாதிரி காரியங்கள் அவங்க சொல்லுவாங்கன்னா இது எங்கள் பிள்ளைக்கு வேணாம் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், நம்ம தவிர்த்துக்கிறணும். அதே நேரத்தில் என்ன செய்கிறாங்க, தொழுகை சொல்லித்தராங்க. அந்த நேரத்துக்கு தொழுகைக்கு சொல்லி தர்றாங்க. தொழுவும்போது சுன்னத்து ஜமாத் இமாம் என்ன செய்கிறாரு, அவர் தொழு வைக்கிறாரு. சிற்கு இல்லாத இமாமா இருக்கிறாரு அப்படின்னா, சிற்கு உள்ள இமாமா இருந்தால் நம்மளே போய் சொல்லணும். ஒரு இடத்துல பள்ளிவாசலை தொலை வைக்கிறாரு, பள்ளிக்கூடத்தில் அந்த இமாம் அல்லாவுக்கு இணை வைக்கிறவராக இருக்கிறாரு, நீங்கள் இமாம் மாற்றுங்க, வேறு யாராவது என்ன செய்யுங்க, தமிழ் ஜமாத்தில் உள்ள மாதிரி ஆளுங்க சிற்கு வைக்காமல் இருப்பாங்க சில இமாம்கள், அவங்கள நீங்கள் போடுங்க அப்படின்னு என்ன செய்யலாம், நம்ம பள்ளிக்கூட நிர்வாகத்துக்கு நம்ம சொல்லலாம். அப்படி சில பிதத்துகள் 1-2 பிதத்துகள் இருக்குது, அது பிதத்து தான். நம்ம பிள்ளைகளுக்கு அதை என்ன செய்ய, நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். இப்படி தான் துழுவணும், நெஞ்சில் தான் தக்பீர் கட்டணும், வேற செஞ்சு தான் துழுவணும், இப்படின்னு என்ன செய்ய நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சமாவது என்ன செய்வான், ஒரு ஒழுக்கம் தவறிடாமல் முஸ்லீம்கள் நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது ஒழுக்கம் தவறிடாமல் வேறு நம்பிக்கைகள் மத நம்பிக்கைகள் அவன்கிட்ட நுழைஞ்சிடாமல் ஓரளவுக்கு என்ன செய்வான், தப்புந்தவரமாக இஸ்லாத்தை சொல்லிக் கொடுத்தா கூட இஸ்லாத்துக்கு மாற்றமான காரியங்கள் என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க ஷிர்க் அந்த மாதிரியான காரியங்கள் இருக்காது. அதே நேரத்தில் வந்து ஒரு மதத்தோட சம்மந்தம் இல்லாமல் வெறும் உலக கல்வி மட்டுமே ஒரு பள்ளிக்கூடம் சொல்லி தர்றாங்க. அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்து அவனுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது வீட்டில் வைத்தோ அல்லது மக்தபுகளுக்கு அனுப்பியோ அப்படி நம்ம சொல்லித்தரலாம். அப்படி ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதைத்தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். நம்ம இவன்கிட்ட போய் மாற்றிக்கிட்டே இருக்க முடியாது. பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு வந்து அதை மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருப்பான், இவன்கிட்ட சொன்ன புரியாது அப்படிங்கிற நிலைமை இருக்கும் பொழுது என்ன செய்யணும், நம்ம சின்ன வயசுலேருந்து அந்த பிதத்துகளை வந்துட்டு நுழைஞ்சிடாதளவுக்கு நமக்கு அப்படி வாய்ப்பு இருக்குதா, பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்து மரசாவுக்கு அனுப்ப முடியுமா, இங்கே வந்து படிக்க முடியுமான்ற ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த வழியும் தேர்ந்தெடுக்கலாம். 2 வழியில் எதையும் தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் அவனுக்கு என்ன செய்ய, நம்ம காலம் முழுக்க படிச்சுட்டு வர்ற வரைக்கும் சொல்லிட்டு தான் இருக்கணும், வேறு வழி இல்லை. தௌஹீத் மர்சாக்கள் உருவாகாத வரைக்கும் அதுதான் நிலைமை.